ஹலோ ஒருவன், என் பேர் லலித் ஷோ. நான் பிடெக் பயோடெக்னாலஜி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. நான் நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். நான் நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணதில் இருந்து இப்போ வரைக்கும் என்ன எல்லா விஷயத்திலும் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் அது எப்படி எவ்வளோ கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணுங்கிறதுலேருந்து அவங்க எனக்கு டீச் மட்டும் பண்ணலை, அது அவங்களே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவும் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வேல்யூஸை அவங்கள பார்த்து நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீட்டை இருந்து எப்படி கன்சிஸ்டண்டாக இருக்க பழகணும்னு கற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்க நம்ம கோல் என்னன்னு ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். கோல் எதுன்னு ரிசர்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்மளை டே பை டே இன்னும் நல்லா இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். எப்போ நம்ம கோலில் நமக்கு இன்வால்வ்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாக ஆகுதோ அப்போ தான் நம்மளால் கன்சிஸ்டண்டாக அந்த கோலுக்காக ஒர்க் பண்ண முடியும். என்னோட லாங்கஸ்ட் கமிட்மெண்ட் ஸ்டிக் 90 days. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னோட இன்வால்வ்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நமக்கு எவ்வளோ டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதை பண்ணாமல் நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியாது. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் டெய்லியும் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸை படிக்கணும்னு சொல்லிட்டு அதை ப்ரையடைஸ் பண்ண அதுக்குன்னு டைம் ஒதுக்கினேன். ஸோ ஃபெலோ சிபிஎன்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ டு சக்ஸஸ். ஸோ கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.